ஹலோ விவர்ஸ், இந்தியா வந்து அதிகபட்சமாக அதாவது 1000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு வந்து ஒரு ட்ரோனை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ட்ரோன். அதற்கு பேர் வந்து கடக்குன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இதற்கு முன்னாடியே நான் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கேன். இனி உலகம் வந்து ஆள போகிறது வந்து ட்ரோன்களின் காலம்தான் இதற்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து ட்ரோன்களோட பயன்பாடு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இராணுவத்தில் ட்ரோன்களோட இது வந்து யூசேஜ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட யுத்தமாக இருக்கட்டும், உக்ரைன், ரஷ்யாவோட போராக இருக்கட்டும், இதில் பார்த்திங்கன்னா ட்ரோன்களோட வந்து யூசேஜ் வந்து மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா லைட் வெயிட்டு, காஸ்ட் ரொம்ப கம்மி, அதுக்கப்புறம் வந்து ரேடாரில் சிக்காது. இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து ட்ரோனை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ட்ரோன்கள் தான் உலகத்தை ஆளும். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட DRDO ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச அந்த கடக் ட்ரோனை பற்றி பார்ப்போம். இந்த கடக் ட்ரோனுன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ரேஞ்சை கூட வந்து தாக்கி அழிக்கக்கூடிய திறமை உடையது. அதேமாரி வந்து இது பறக்கக்குள்ளேயே வந்து 13 டன் எடை கொண்ட அளவுக்கு எடையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம். அதில் வந்து 3.7 இது வந்து டன் வந்து எரிபொருளே இருக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ட்ரோனு. இந்த ட்ரோன் வந்து தொடர்ந்து வந்து 8 மணி நேரம் வந்து பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. இதை வந்து தேஜஸ் விமானம், சுகோய் விமானத்துலேருந்து கூட என்ன பண்ணலாம், இயக்கலாம். இந்த ட்ரோன் வந்து மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக தான் இருக்க போகுது நம்மளோட எதிரி நாடுகளுக்கு. அந்த எதிரி நாடுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வந்து பயணித்து, இல்லை 1000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய இலக்குகளையும் வந்து துல்லியமாக அழிக்கக்கூடிய ஒரு இதை தான் வந்து நம்ம DRDO ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து இந்திய இராணுவத்தில் பண்ணும், உலக அளவிலையும் பண்ணும். அதோடு இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, DS4 அப்படின்ற ஒரு ட்ரோனையும் வந்து ஆன்டி ட்ரோன் அப்படின்னு அதாவது அதை ட்ரோன் எதிர்ப்பு ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம் இதை. அந்த ட்ரோனையும் என்ன பண்ணியிருக்காங்க, DRDO பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோனை தான் என்ன பண்ணுறாங்க, தைவான் வந்து இந்தியாவிட்ட வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லா உலக நாடுகளும் வந்து ரஷ்யா, உக்ரைனுக்கு நடந்த போரில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த ஃபோக்கஸ் எல்லாமே அங்கேயே இருக்கக்குள்ளே திடீர்னுட்டு வந்து ஈரானுக்கும் இஸ்ரேல், அமெரிக்கா 2 பேருக்கு, அந்த 3 பேருக்குள்ள இந்த போர் நடக்கக்குள்ளே உலகளோட ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் அங்கே டைவெர்ட் ஆகிடுச்சு. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், சைனாக்காரன் வந்து ஆல்ரெடி அவனுக்கு வந்து ஒரு கிரேட்டர் சைனான்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லா 18 நாடுகிட்ட இருக்கிறத வம்பு வளர்த்துட்ருக்கிறான். எல்லா நாடுகளில் சில பகுதிகளை வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு அவன் உருவாடிட்டு இருக்கிறான். அந்தமாரி வந்து தைவான் அவன் வந்து முழுங்கிறதுக்கான நேரம் பார்த்துட்டே இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் தைவான் மேலே என்ன பண்ணுவான், ஒரு 40-50 விமானம் இல்லை 100 விமானத்தை, போர் விமானத்தை மேலே பண்ணி மிரட்டுறது, பயமுறுத்துறது, பக்கத்துலேயே வந்து வார் கப்பலை எடுத்துகிட்டு போகிறது, இதேமாரி வந்து அவனை பயமுறுத்தி சைக்காலஜிக்கலாக வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். இந்த தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளும் வந்து அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவன் தைவான் மேலே ஒன்றையும் கை வைக்கல. பிலிப்பைன்ஸு, மலேசியா இப்படின்னு பக்கத்தில் சுற்றி அவனோட பார்டர் ஷேர் பண்ணிக்கக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் அவன் வந்து வம்பு வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் கிளைம் பண்ணுறான் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து என்னதுன்னுட்டு. அந்தமாரி ஒரு சூழலில் தான் இப்போ வந்து சைனா வந்து அவங்க மேலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஞ்சிடுமோ அப்படின்ட்டு அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்க, தைவான் வந்து இந்தியாட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்தியாவோட பிரம்மோஸ் ஆல்ரெடி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்கிறாங்க. அதை தான் வந்து நிலைநிறுத்தி வச்சுருக்கிறாங்க. பிரம்மோஸுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட எதிர்ப்பு ஆயுதங்கள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா முழு வீச்சில் வந்து சைனாக்காரன் யார்ட்டையுமே வந்து சண்டை போட்டது கிடையாது. அவன் சண்டை போடுறதெல்லாம் பின்வாசல் வழியாக. இப்போ ஈரானில் வந்து நிறையா வந்து இதெல்லாம் கொடுத்தான், ஆயுதங்கள்லாம் கொடுத்தான். எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, டம்மி ஆகிடுச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே அவனோட ஆயுதங்கள் எல்லாமே வந்து டம்மி பீஸுன்றதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது விமான எதிர்ப்பு டாங்கியாக இருக்கட்டும், ரேடார்ஸாக இருக்கட்டும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஃபீஸ் போனது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்தியாவை வந்து பலமாக வந்து தைவான் நம்புறதுனால இந்தியா வந்து அவர்களுக்கு வந்து அந்த ஆன்டி எதிர்ப்பு ட்ரோன்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரோன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து AI எனேபிள்டு தான் ஆக்சுவலாக. அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து தன்னோட இலக்குகளை குறி வச்சு தாக்கக்கூடியது. அதுமாரி வந்து ஏதாவது வருது அப்படின்னாலே என்ன பண்ணிடும், அதோட ரேடார்ஸை வந்து செயலிழக்க வைக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுபிடிச்சி அதை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாத அழிக்கக்கூடிய அளவுக்குலாம் அதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த உலகம் வந்து இனி நான் முன்னாடியே சொன்ன மாரி ட்ரோன்கள் ஆதிக்கம் தான் நிறைஞ்சிருக்க போகிறது. பார்ப்போம். இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் வந்து
எல்லா மக்களும் வந்து இருந்துட்டு இருக்கிறப்ப இவன் வந்து வேணுனே போய் இங்கே பண்ணுறான்னா இது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு உலகம் ஃபுல்லாக அங்கங்கே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் வந்து யார் வேணாலும் அட்டாக் பண்ணி எடுத்துக்கலாமா, இல்லை அமெரிக்காவோட சாம்ராஜ்யம் சரியறதுக்கான இது ஒரு நேரமா? உலக வல்லரசுன்னு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே, 2ஆம் உலக போருக்கு அப்புறம் 50 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 70 80 வருஷமாக வந்து அவன் தான் வந்து உலகத்தில் வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அவனோட வல்லரசு வந்து சாம்ராஜ்யம் சரியறதுக்கான ஒரு இது நேரமா, இல்லை வந்து எல்லா நிகழ்வுகளும் நடக்குது அதை நோக்கி நடந்துட்டுருக்கா, இறைவனோட எண்ணம் அதுவாக இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.